என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? இது பெரும் துரோகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தியாயம் 28 அல் கஸஸ் வரலாறு என்கின்ற அத்தியாயத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களினுடைய சிறு சிறு விளக்கங்களோடு தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதில் கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் மலையில் இருந்த அந்த 40 நாட்களில் கீழே பாலைவனத்தில் பனு இஸ்ரவேலர்கள் செய்த அந்த பயங்கரமான பாவத்தை பற்றியும், அவர்கள் திரும்பி வந்து அவர்கள் மீது ஏற்பட்ட அவர்களின் கோபத்தை பற்றியும் நாம் இன்று பார்ப்பதாக இருந்தோம். அவருடைய கோபத்தை பற்றியும் அதை பற்றிய விரிவான விளக்கத்தை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு தொடரலாம். இந்த பனு இஸ்ரவேலுடைய துரோகத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். அதாவது அத்தியாயம் 7ல் 148வது வசனங்கள்ல இருந்து 154வது வசனங்கள் வரைக்கும், மற்றும் அத்தியாயம் 20ல் 85வது வசனத்தில் இருந்து 97வது வசனங்கள் வரைக்கும் இந்த நிகழ்வுகளை அல்லாஹ் மிக விரிவாக நமக்கு எடுத்துச் சொல்கிறான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தூர் மலைக்கு சென்று 30 நாட்கள் முடிந்ததும் என்ன செய்யுது, அவர்கள் ஒரு 10 நாட்கள் வருவதற்கு தாமதமாகி விடுகிறது. அவர்கள் 30 நாட்கள் தான் முதலில் இறைவனால் அழைக்கப்பட்டு தூர் மலைக்கு சென்றார்கள். ஆனால் சென்ற இடத்தில் அவர்களுக்கு 10 நாட்கள் நீட்டிக்கப்பட்டு 40 நாட்களாக ஆகிவிட்டது. அவர்கள் வருவதற்கு 10 நாட்கள் தாமதமானது. இந்த தாமதத்தை பயன்படுத்தி கொண்ட அந்த கூட்டத்தில் இருந்த சாமிரி என்கின்ற நயவஞ்சகன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், அவன் அங்கு இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேல் மக்களிடத்தில் அவர்களுடைய பலவீனத்தை தூண்டும் விதமாக அவர்களிடத்தில் பேசுகிறான். அந்த பனு இஸ்ரவேலர்கள் பிரவுன் அழிக்கப்பட்டதற்கு பிறகு எகிப்தை விட்டு வெளியேறும் பொழுது அவர்கள் எல்லோருமே பனு இஸ்ரவேலர்கள் தங்களுடன் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, பிரவுனுடைய மக்கள் பயன்படுத்திய தங்க ஆபரணங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சாமிரி என்பவன் அவர்களிடத்தில் அந்த தங்க ஆபரணங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று கொண்டு வர சொல்லி எல்லாவற்றையும் ஒன்றாக சேமித்து என்ன செய்து விட்டான், எல்லா நகைகளையும் ஒன்றாக சேமித்து அந்த தங்கங்கள் அனைத்தையுமே என்ன செய்யறான், ஒன்றாக சேர்த்து உருக்கி அந்த உருக்கிய தங்கத்தை கொண்டு ஒரு காளை கன்றை என்ன செய்கிறான், அவன் வடிவமைத்து செய்கிறான். ஒரு காளை கன்றை உருவாக்கி விட்டான். உருவாக்கி விட்டு மட்டும் இல்லாமல் அதனுள் காற்று புகுந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அது ஒரு நிஜ காளை கன்று சத்தமிடுவதை போல மா என்கின்றது ஒரு சத்தத்தை அது எழுப்புகிறது. இந்த சத்தத்தை கேட்டவுடன் அந்த சாமிரி என்ன செய்கிறான், அந்த மக்கள் இடத்துல இதுதான் உங்களுடைய உண்மையான இறைவன், அது மட்டும் இல்லாமல் மூசாவுடைய இறைவனும் இதுதான். ஆனா மூசா என்ன செஞ்சிட்டாரு, இதையெல்லாம் மறந்துவிட்டு அவர் வேறொரு இறைவனை தேடி தூர் மலைக்கு சென்று விட்டார் என்று என்ன செய்கிறான் சாமிரி. அந்த மக்களுடைய மனசுல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இந்த காளை கன்றை வணங்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளிவிட்டான். இந்த நேரத்தில் தங்களை எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து, பிரவுனுடைய அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றிய மீட்டு எடுத்த உண்மையான இறைவனை மறந்த அந்த மக்கள் என்ன செய்து விட்டார்கள், அந்த சாமிரியுடைய சூழ்ச்சிக்கு கட்டுப்பட்டு சூழ்ச்சியில் வீழ்ந்து அந்த காளை கன்றை வணங்க தொடங்கி விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் இந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை செஞ்சாங்க, நியமித்திருந்தார்கள். இப்படி அவர்களால் நியமிக்கப்பட்ட அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுடைய செய்கைகளை கண்டு என்ன செய்கிறாங்க, பதட்டப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், சங்கடப்படுகிறார்கள். இதை அந்த மக்கள் செய்யக்கூடிய இந்த செயலை தடுப்பதற்கு எவ்வளவோ என்ன செய்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், என் சமூகத்தாரை இதன் மூலமாக நீங்கள் வணங்கக்கூடிய இந்த காளை கண்ணின் மூலமாக நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் தான். ஆகவே என்னை பின்பற்றுங்கள், என் கட்டளைக்கு கீழ்படியுங்கள் என்று நினைக்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னதாக அல்லாஹ் 20வது அத்தியாயத்தில் 90வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஆனால் மக்கள் என்ன செஞ்சாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொல்லை கேட்காமல் அவருடைய சொல்லை புறக்கணித்து என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா எங்களிடம் திரும்பி வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம், இதனைத்தான் வணங்குவோம்,
இந்த காளைக்கன்றை வணங்குவதை நாங்கள் நிறுத்தவே மாட்டோம் என்று எண்ணுகிறார்கள். அந்த மக்கள் பிடிவாதமாக கூறிவிட்டார்கள். இதற்கு பிறகு இந்த மக்களுக்கு நாம் ஏதாவது சொல்ல போய் அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிளவுகள் ஏற்பட்டு எங்கே இரத்த கிளறியாக மாறிவிடுமோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக காரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதற்கு மேல் அந்த மக்களிடத்தில் எதுவும் பேசாமல் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் நின்று விடுகிறார்கள். இதற்கு இடையில தூர் மலையில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மக்கள் அதாவது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் செய்த பாவத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவிக்கின்றான். இதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மிகுந்த கோபத்தோடும் கவலையோடும் அந்த தூர் மலையில் இருந்து தன்னுடைய மக்கள் இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்திற்கு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து பார்க்கிறார்கள், தன்னுடைய மக்கள் இருக்கிறார்கள், வழிகேட்டில் இருக்கிறார்கள். மக்களின் இந்த வழிகேட்டை கண்டதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கோபத்தை என்ன செய்ய முடியவில்லை, அடக்க முடியவில்லை. அந்த கோபத்தின் காரணமாக அல்லாஹ் தனக்கு வழங்கிய தௌராத் வேத பலகைகள் என்ன செய்றாங்க, தூக்கி எரிஞ்சிடறாங்க. பிறகு நேராக தன்னுடைய சகோதரர் காரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போய், நீ என்ன செஞ்சுவிட்டு இருக்கிறாய், இந்த மக்கள் எல்லாம் என்ன வழிகட்டி விழுந்து விட்டார்களே, நீ ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று என்ன செய்கிறார்கள், அவருடைய தாடியையும் அவருடைய தலைமுடியையும் பிடித்து என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள், கோபப்பட்டு கேட்கிறார்கள். அதற்கு காரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், என் தாயின் மகனே, என் தாடியையோ என் தலைமுடியோ பிடித்து இழுக்காதீர்கள், நீர் பனு இஸ்ரவேலர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி விட்டீர் என்று என் மீது குற்றம் சுமத்தி விடுகிறோ என நான் அஞ்சினேன். அதனால்தான் இவர்களுக்கு அதிகமாக என்ன செய்ய முடியவில்லை, என்னால் பேச முடியவில்லை என்று அவர்கள் அங்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் விளக்கி கூறுகிறார்கள். அவர்கள் விளக்கியவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதி அடைந்து விட்டார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிகேட்டிற்கு காரணமாக இந்த மக்களை எல்லாம் வழிகேட்டின்பால் வீழச் செய்வதற்கு காரணமாக இருந்த அந்த நயவஞ்சகன் சாமிரியை நோக்கி கேட்கிறார்கள், சாமிரியே, உன்னுடைய காரியம் தான் என்ன, நீ என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று இருக்கிறார்கள். அந்த சாமிரியை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன். அவன் சொல்கிறான், அவர்கள் எல்லாம் அந்த மக்கள் எல்லாம் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன் என்று என்ன செய்கிறான், சொல்கிறான். அதாவது ஜிப்ரீலின் குதிரை சுவட்டின் மண்ணில் இருந்து ஒரு பிடி அள்ளி என்ன செஞ்சேன், நான் இந்த காளைக்கன்றின் மீது போட்டேன் என்று என்ன செய்கிறான், அவன் ஒப்புக்கொள்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சாமிரியிடம், நீ போயிரு, நீ என்ன செய்கிற, போய்விடு, உனக்கு இந்த வாழ்வில் தண்டனை என்னவென்று சொன்னார். நீ செய்த இந்த காரியத்திற்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா, நீ மனநலம் பாதிக்கப்பட்டு என்னை யாருமே தொடாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே அலைவாய். நீ அது மட்டுமல்லாமல் நீ வணங்கிய இந்த சிலையை பார், இதனை நாம் என்ன செய்வோம், சுட்டு எரித்து கடல்ல சாம்பலாக தூவி விடுவோம் என்று சாமிரியிடத்தில் சொல்லி அவனை அனுப்பிவிடுகிறார்கள். இந்த கடுமையான பாவத்தை செய்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ஒரு நிபந்தனையை விதிக்கிறான். அவர்கள் இந்த பாவத்தை செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், தௌபா செய்கிறார்கள். அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நிபந்தனையை விதிக்கின்றான். அதாவது அவர்கள் தங்களுக்குள், அந்த மக்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும், குத்தி கொண்டு தங்கள் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் இந்த தியாகத்தை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்கள் இந்த தியாகத்தை செய்ததற்கு பிறகுதான் அவருடைய பாவ மன்னிப்பு, அதாவது தௌபா என்ன செய்யப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் இறைவனிடத்தில் வரக்கூடிய இவ்வளவோ அத்தாட்சிகளையும் அற்புதங்களையும் பார்த்ததற்கு பிறகும் இந்த மனித மனம் என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு தான் அதை நினைத்து கொண்டே இருக்கும். பிறகு எவ்வளவு சீக்கிரமாக அதை விட்டு வெளியேறி வழிகேட்டிற்கு செல்வார்கள் என்பதற்கு இந்த பனு இஸ்ரவேலுடைய வரலாற்று சம்பவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் இறைவனால் பல பேரழிவுகள், பல பேர் இழப்புகள் நிகழும் போலெல்லாம் மக்கள் எண்ணுவார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு அச்சப்படுவார்கள். தன்னை படைத்த கடவுளுடைய கோப பார்வைக்காக அச்சப்பட்டு கொஞ்ச நாள் அதை நோக்கி எண்ணுவார்கள், தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வெகு சீக்கிரமாக அதையெல்லாம் மறந்துவிட்டு திரும்பவும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு மாறுவதை நாம் இன்றும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் இன்னைக்கு எவ்வளவோ தவறுகள் மலிந்து கிடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திற்கு இந்த வரலாற்று சம்பவங்கள் நமக்கு மிக பொருத்தமானதாக இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டு மறுமைக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக வேண்டும்.
மேலும் கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த வரலாற்று சம்பவத்தில் சாமிரி என்ற நயவஞ்சகன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவருடைய குதிரையை பற்றி சொல்கிறான். இவரது பெயர் ஏன் வருகிறது, அதற்கான பின்னணி என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில் நாம் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்து கொண்டே இருக்கிறோம். என்னுடைய வரலாற்று நிகழ்வுகளை தொடர்ச்சியாக கேட்டு பெறுவதற்கு நம்முடைய சேனலில் தொடர்ந்து இருங்கள். பிறருக்கும் பகிர்ந்து பயனடைந்து கொள்ளுங்கள். உண்மையான காரியங்களில் அல்லாஹ் நம்முடைய பயணத்தை மேன்மேலும் விரிவாக்கி தந்து அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.